ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஃபால் சீலிங் ஒயரிங் பற்றி பார்த்துருந்தோம். அதோடைய பார்ட் 1 பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2. நம்ம ஃபால் சீலிங் ஒயரிங் பண்ணோன்னா ட்ராக் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பிஓபி ஷீட்டில் ஸ்க்ரூ பண்ண நிற்காது. அதனால் சேனலில் ஸ்க்ரூ பண்ணுறோம். பெயிண்டிங் பட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சேனல் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அதனால் இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ட்ரைட் பார்த்து அதோடைய ட்ராக்கெல்லாம் அடிக்கிறோம். ட்ராக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராக்கை கழட்டிட்டு வெறும் ஸ்க்ரூவை மட்டும் நம்ம வச்சுருக்கோம். ஒயரிங் எல்லாமே ட்ராக்குக்கு எடுத்துகிட்ருவோம். நம்ம நார்மல் ஸ்பாட் லைட்னால் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு அப்படி கட் பண்ண முடியாது. அதனால் பெயிண்டிங் முடியறதுக்கு முன்னாடியே அதை மெஷர்மெண்ட் பண்ணி ஒயரையும் எடுத்து விட்டுட்டு ட்ராக் மாட்டி ஸ்க்ரூவை கழட்டி ஸ்க்ரூவை வைக்கணும். இப்படி பண்ணால் நம்ம ஈஸியாக ட்ராக் மாட்டிக்கலாம். ஃபால் சீலிங்கில் இப்படி நீங்கள் ட்ராக் மாட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் சரி ட்ராக் லைட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. வெறும் பிஓபியில் மாட்டினீங்கன்னா நீங்கள் 2-3 லைட்டு கழட்டி மாட்டினீங்கனாலே அப்புறம் ட்ராக் வந்து ஆட்டோமேட்டிக்காக கலண்டு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் மட்டும்தான் வருது. ஸ்பாட் லைட் கட்டிங் லைட்டே வராது. ஸ்பீக்கருக்கு மட்டும்தான் கட்டிங் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அடுத்தடுத்தது தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.